கொஞ்சம் வெளில இருங்க. மேடம் நீங்க உட்காருங்க. நீங்க வெளில போங்க. நீங்க உட்காருங்க. குழந்தை எங்க வச்சிருக்கீங்க? நிலாவை எங்கேம்மா ஒளிச்சு வச்சிருக்கீங்க? நிலா அமெரிக்கா போறது உங்களுக்கு பிடிக்கல அப்படித்தானே? அதனால நீங்க ஆடுற நாடகம் தானே இது. சொல்லுங்க, இதுல ரொம்ப படுத்தாதீங்க. மேடம் என்ன வேணும் உங்களுக்கு? பணமா, சொத்தா? குழந்தை எங்க இருக்கு? நான் நிலாவை கடத்தையில ஒளிச்சு வைக்கல. ரொம்ப மரியாதையா அன்பா கேக்குறேன். அம்மா, நான் வேற விதமா விசாரிக்க வேண்டியிருக்கோம். சார், லான்சி நிலாவை வயிற்றுல 10 மாசம் தான் சுமந்திருப்பா. நான் நிலா பாப்பாவை 3 வருஷம் என்னோட நெஞ்சில சுமந்திருக்கிறேன். குழந்தைய பிரிஞ்ச தாய்க்கு என்ன வலி இருக்கும் என்று எனக்கு நல்லா தெரியும் சார். உலகத்துல யாருக்கும் இந்த கொடுமை வரக்கூடாது. அந்த கொடுமையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். சார், தயவு செஞ்சு என்னட்ட கேள்வி கேட்காம நிலா பாப்பாவை தேடி கண்டுபிடிங்க சார். உங்களுக்கு புண்ணியமா போயிடும். உங்களுக்கு புண்ணியமா போயிடும். தயவு செஞ்சு என்னோட பாப்பாவை கண்டுபிடிங்க சார். ப்ளீஸ் சார். என்னோட பாப்பா எங்க இருக்கிறான்னு கண்டுபிடிங்க சார். எனக்கு என்னோட நிலா வேணும் சார். என்னோட நிலா எனக்கு வேணும். ஒரு நிமிஷம். எக்ஸ்கியூஸ் மீ சார், நிரஞ்சன் மொபைலுக்கு ஒரு அனானிமஸ் கால் வந்திருக்கு. எங்க? அப்புறம் சரி, நான் வர்றேன். மேடம் வாங்க போலாம். வாங்க. நீங்களும் வாங்க. யோ குப்புசாமி, வண்டி எடு. நீங்க தான் கல்யாணி அம்மா? ஆமா சார், நான் தான் உங்களோட பேசினேன். டேய், இதுக்கெல்லாம் நீதான் காரணமா? தம்பி, டேய் சார், இவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார். நான் தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன்ல. அமைதியா இருங்க. நீங்க சொல்லுங்கம்மா. நான் சொல்றத கேட்டுட்டு எங்க மேல தப்பு இருந்தா எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. இவர் எங்க பெரிய புள்ளன்னு சொல்லாம ஐயா. இவர் எங்க பெரிய புள்ள நிரஞ்சன். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பொண்ணை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு திடீர்னு எங்க முன்னாடி வந்து நின்னார். அந்த பிள்ளை வேற மதத்தை சேர்ந்த பிள்ளைங்கிறனால கொஞ்சம் கோபத்துல 2 வார்த்தை திட்டிவிட்டோம். அதுக்காக கோச்சிட்டு போனவர் தான் இப்பதான் வந்து நிக்கிறார் எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி. ஏப்பா, ஒரே ஒரு நாள் உன் குழந்தைய காணணுதும் இப்படி துடிச்சு போய் ஓடி வரியே. 30 வருஷம்
30 வருஷம் உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்குன நாங்க இந்த 5 வருஷம் உன்னை பிரிஞ்சு இருக்கிறோமே, நாங்க என்ன பாடுபட்டோம் தெரியுமா உனக்கு? தம்பி, பெத்த மனசு தாங்கல. அதான் எங்க 2வது புள்ள முகுந்தன் அனுப்பி நிரஞ்சன் கிட்ட எத்தனையோ முறை பேச சொன்னோம். எதுவுமே புரோஜனம் இல்லை தம்பி. பெத்த மனசு பித்து, பிள்ளை மனசு கல்லுன்னு நிரூபிச்சுட்டா. பெத்த பிள்ளையதான் பார்க்க முடியல, பேத்தியாவது பாத்திர மாட்டோமான்னு மனசு கடந்து அடிச்சுக்கிச்சு. ஒரு நாள் எதேச்சியா என் வீட்டுக்காரரு டவுன் பக்கம் போயிருக்கும் போது இதோ இந்த பொண்ணு என் பேத்தியை கூட்டிட்டு பார்க்கு பக்கம் வந்துச்சான். அப்பத்துல இருந்து அடிக்கடி பார்க்குக்கு வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு என் வீட்டுக்காரரு போன்ல போட்டோ பிடிச்சி எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டுவார். அதை பார்த்து நாங்க சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தோம். திடீர்னு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி என் பேத்தி நாங்களாம் அமெரிக்காவுக்கு போறோம்னு சொல்லியிருக்கு. அதை கேட்டு என் மனசே உடைஞ்சு போச்சு தம்பி. இவங்கெல்லாம் எப்ப அமெரிக்கால இருந்து வருவாங்க? அவங்க வரும்போது நாங்க இருப்போமோ இருக்க மாட்டோமோ? அதுக்குள்ள என் பேத்தி முகத்தை பார்க்கணும் தான் இவன் அனுப்பி நிரஞ்சன்கிட்ட கேட்டு குழந்தைய கூட்டிட்டு வர சொன்ன. சார், அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னு அண்ணன் கிட்ட எடுத்து சொல்லி நிலாவை கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன். ஆனா அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியில யாரோ ஐஸ்கிரீம் வாங்கி தர்றாங்கன்னு சொல்லி கீழே வந்து தனியா நின்று அழுதுகிட்டு இருந்தா. என்னன்னு கேட்டா வீட்டுல பார்ட்டி நடக்குதுன்னு சொன்னா. சரி, நான் தான் இந்த நேரத்துல அண்ணன் கிட்ட போய் இந்த விஷயத்த சொன்னா நல்லா இருக்காதுன்னு நிலாவை அங்க கூட்டிட்டு வந்தது நான் தான் சார். சார், வந்ததுல இருந்து சென்டிமெண்ட் கதையா சொல்லிட்டு இருக்காங்க, நீங்களும் கேட்டுட்டே இருக்கீங்க. முதல்ல அரெஸ்ட் பண்ணுங்க சார். ஐயா, என் கண்ணீர் உனக்கு கதை மாதிரி இருக்கா? சார், நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் சார், நீங்க அரெஸ்ட் பண்ணுங்க சார். யோ, பேசாமரியா? இதுக்கு மேல ஏதாவது பேசினா கேஸை போட்டு உடனே உள்ள தள்ளிடுவேன். பிள்ளையா நீ எல்லாம்? பெத்தவங்களை மதிக்கலான்னு பரவாயில்ல, மிதிக்காம இருங்க. உன் பிள்ளை உன்னை மிதிக்கும் போது தான் உனக்கு வழி தெரியும். உன் பிள்ளைய கூட்டு கிளம்பு. நீ உன் புருஷனை கூட்டு கிளம்புமா. மேடம், மன்னிச்சிருங்க மேடம். பரவாயில்ல சார். வாலன்சி கூட்டிட்டு வாங்கக்கா. பாத்துக்கங்கம்மா. பாய் பாட்டி. பாய்ப்பா. இவங்க வேற ஹார்ன் அடி.